ஒரு பவுலில் மைதா சேர்த்துக்கலாம். அது கூட உப்பு, மஞ்சள் தூள் கலருக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி பிசையலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தால் சாஃப்ட் ஆயிரும். இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம போலிக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊறினா தான் நல்லா வரும். பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நெய்யோட துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காவை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். தேங்காவை வந்து ஒரு 2 நிமிஷம் வறுத்தாச்சு. ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்த தேங்காயோடைய தேனியும் கலந்துக்கலாம். தேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து தேங்காய் கலவை வந்து ஒரு பால் பிடிக்கிற அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். தேங்காய் ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் ஃபில்லிங் வந்து ஆறட்டும். கம்ப்ளீட்டாக ஆறினோன்னா போலி தட்டிக்கலாம். பூரணத்தை வந்து பால் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கலாம். இதில் தேன் சேர்த்துருக்கனால சேர்ந்து வராது, கொஞ்சம் அழுத்தி உருட்டினா தான் உருட்ட முடியும். இப்போ பூரணத்தெல்லாம் உருட்டி வச்சாச்சு. நம்ம தேங்காய் போலியோட மாவும் ரெடியாக இருக்குது. போலியோட மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். உருண்டையை சும்மா இப்படி ஒரு தட்டு தட்டிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நம்ம ஒரு பாலை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்படி சீல் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் மாவு இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா தொட்டுட்டு இதை வந்து எவ்வளோ மெலிசாக முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டிக்கலாம். போலிக்கு மாவு நல்லா ஊறினா தான் இப்படி தட்ட வரும். அதனால் ஒரு அரை மணி நேரம் மினிமம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா மெலிசாக தட்டியாச்சு. நம்ம வந்து பற்ற வச்சு தவாவில் போட்டுக்கலாம். போலி வந்து எண்ணெயிலையும் சுடலாம், நெய்லையும் சுடலாம். நெய்யில் சுட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். கோகனட் போலி ரெடி ஆயிடுச்சு.